கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளெல்லாம் நீ கைக்கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி, செழிப்பு, ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா எத்தனையோ குடும்பத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. அண்ணா, எங்க வீட்டுல கடன், எங்க வீட்டுல கடன், எங்க வீட்டுல கடன், எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல போராட்டம், எங்க வீட்டுல வியாதி, எங்க வீட்டுல இப்படி இருக்கு, எங்க வீட்டுல இப்படி இருக்கு. எத்தனை குடும்பம். அப்போ நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியம் நடக்கு, அதை நம்ம கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஏன் காலையில நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சில குடும்பத்திலே சாபத்தீடான சில பொருள்கள் வீட்டுக்குள்ள இருக்கும், கையில இருக்கும். அது நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். அடுத்த வீட்டுல உள்ள பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். களவாண்டு சேர்த்துச்சிருப்பாங்க, கொள்ளையடிச்சு சேர்த்துச்சிருப்பாங்க, ஏமாத்தி சேர்த்துச்சிருப்பாங்க, பொய் சொல்லி சேர்த்துச்சிருப்பாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், விருத்தி வேணும், செழிப்பு வேணும், சந்ததி நல்லா இருக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், பேரம்பேத்தி வேணும், குடும்பம் வேணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே காலவெளியில் இணைந்திருக்கிறீங்களோ, சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே செக் பண்ணி பார்க்க வேண்டிய கடமை நம்ம கையில தான் இருக்கு. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார்கிட்டயாவது ஒரு நகையோ ஒரு பொருளோ ஏதாவது ஒரு காரியமோ வாங்கியிருப்பாங்க, ஆனா திருப்பி கொடுக்காமல் அது வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல சாபமான ஒரு பொருளா இருந்திருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த சாபமும் சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். வீட்டில் உள்ள நிறைய பொருளை செக் பண்ணும்போது, இது யாருக்குள்ளது, இது எங்கேருந்து வந்துச்சு, இது யார்கிட்ட வாங்கினேன், ஒரு சின்ன ஒரு ஸ்டீல்னா கூட பரவாயில்ல, சின்ன ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட பரவாயில்ல, இது யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம வீடை ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு சில முறைகள் உண்டு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்காம ஒரு பேனா ஒரு பென்சிலு கேட்காம எடுத்துக்கிடுவாங்க. கேட்டா அவளுக்கு தெரியாது, நான் வச்சுக்கிட்டுறேன் அப்படிம்பாங்க. இந்த சின்ன வயசுல ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய கேரக்டர் வந்துடும். அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில குடும்பத்துல பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், பையங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது தந்திரமா வச்சிருப்பாங்க. ஒளிச்சு வைக்கும் போது பிசாசு வருவான்.
தந்திரமா வைக்கும்போது பிசாசு வருவான். அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில காரியங்கள் இருக்கும்போது அது மூலியமா பிசாசு உள்ள என்டர் ஆவான். இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, புருஷனுக்கு தெரியாம, அம்மா அப்பாவுக்கு தெரியாம, சில குடும்பத்துல தாய்மார்கள், சில குடும்பத்துல வயசாயிருக்கும், மறந்துருப்பாங்க, வாங்கி அப்படியே உள்ள ஒரு பீரோல வச்சிருப்பாங்க. கேட்டா அவ கேட்டா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிருப்பாங்க. கேட்டா 10 வருஷமா இருக்கும். இந்த 10 வருஷம் இப்படி வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சாபமான ஒரு பொருள் இருக்கும்போது அதன் மூலியமா அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே ஒரு விருத்தியே இருக்காது. நான் இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுல கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது. சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னாலே நம்ம வீட்டுல நம்ம காசு கொடுத்து வாங்கினதா இருக்கணும். நம்ம காசு கொடுத்து வாங்கினதா இருக்கணும். இல்ல அம்மா அப்பா நமக்கு தந்ததா இருக்கணும். நம்ம உழைச்சு வாங்கினதா இருக்கணும். உண்மையா வாங்கினதா இருக்கணும். நான் நல்ல அழகா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம உழைச்சு வாங்கியிருக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்க உழைச்சு வாங்கியிருக்கணும். அது தேவனுக்கு பிரியமான பொருளா இருக்கணும். பொய் பேசி சம்பாதிச்சிட கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பணம் சம்பாதிக்கணும், பொருள் வேணும், நகை வேணும், வீடு வேணும், இடம் வேணும், மண்ணு மேல ஆசை. இந்த உலகத்துல காரியங்கள், நிறைய காரியங்கள்ல ஆசைப்பட்டு 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 ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு தொட்டி இருக்கும், ஒரு பூச்செடி இருக்கும். இப்படி ஆசைன்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் சொல்லலாம். தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது இருந்தால், அது எவ்வளவு ரூபா பொருளா இருந்தாலும் சரி, சில காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில பொருள்கள் வீட்டுல இருக்கும். நல்லா தேடி பார்த்தா சில வீட்டுக்குள்ள நிறைய அம்பிடும். கேட்டா அது என் ஃப்ரெண்டு, நான் உரிமையா வாங்கி வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனா ஃப்ரெண்டு பார்த்தா மறுபடியும் கேட்டிருப்பா, எனக்கு தான் சொல்லி கேட்டிருப்பா. ஆனா கொடுக்க மாட்டாங்க. கேட்டா அது எனக்கு வேணும், ஞாபகமா வச்சிருக்கேன்பாங்க, அப்படி வச்சிருக்கேன்பாங்க, நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. எந்தெந்த பொருள் ஐக்கியத்தோடு இருக்கிறாங்களோ, எந்தெந்த பொருள் மூலியமாக ஒரு குடும்பத்திலே ஐக்கியத்தோடு இருக்கிறாங்களோ, சத்துரு எப்படிலாம் உள்ள வருவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு தேவன் நம்ம குடும்பத்திலே எந்த காரியத்தின் மூலியமா ஆசீர்வதிக்கிறாரோ அது மட்டும் நம்ம வீட்டுல இருந்தா போதும். ஒரு குடும்பத்துல தீர்காயுசு வேணுமா, கர்த்தர் கொடுத்த தீர்காயுசு. ஒரு குடும்பத்துல சமாதானம் வேணுமா, கர்த்தர் கொடுத்த சமாதானம். ஒரு குடும்பத்துல விடுதலை வேணுமா, சபிக்கப்பட்ட பொருள் எதுவுமே வீட்டுல இருக்கக்கூடாது. என்னோட வாழ்க்கையில நான் அப்படி நிறைய செக் பண்ணி வெளியே எடுத்திருக்கேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என் வீட்டுல நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா ஆழமா செக் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா நிறைய காரியங்கள் வீட்டுக்குள்ள நடக்கும். இப்ப இந்த கையில செல்போன் இருக்கு. செல்போன்ல எது நேரத்தை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்ஸ்டாகிராம் அப்படிம்பாங்க, ஃபேஸ்புக் அப்படிம்பாங்க, இன்னும் வேற படம் பார்க்குற ஒரு ஆப் ஏற்றி வச்சிருப்பாங்க, சில கேம் விளையாடுறதுக்கு சில ஆப் ஏற்றி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நேரத்தை எத்தனை மணி நேரம் சாப்பிடுது. சில ஆப்லாம் மனைவிக்கும் தெரியாது, வீட்டுல பிள்ளைகளுக்கும் தெரியாது. சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில ஆப் ஏற்றி வச்சிருக்கோம். அந்த ஆப் பார்த்தா ஒண்ணு அது ஏதாவது ஆன்லைன்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஆன்லைன்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க. தீட்டுப்படுற மாதிரியோ, சாபத்துக்குள்ளான ஒரு பொருளோ, சாபத்துக்குள்ளான எந்த ஒரு காரியமோ நம்முடைய வீடுகள்ல ஏதாவது இருக்கா? சில போட்டோவா இருக்கலாம். அதுக்குதான் சொன்னேன், ஒரு பேனா, பென்சில், ஸ்பூனு, சின்ன சின்ன காரியமா கூட இருக்கலாம். அது வேற யாருக்குள்ளதாவது இருக்கும். ஒரு 4 வீடு தள்ளி ஒரு டிஃபின் பாக்ஸ் வாங்கியிருப்பாங்க. அந்த டிஃபின் பாக்ஸ் பார்த்தா வீட்டுல சும்மா இருக்கும். அவங்க பார்த்தா கர்த்தரை அறியாதவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. அவங்க உலக வழிபாடுல இருப்பாங்க. அவங்களோடு ஐக்கியமா இருந்து அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அதை கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்து, இப்படி நிறைய காரியங்கள், தீட்டுப்படுற காரியங்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்குமானால், நான் மறுபடியும் சொல்றேன், தீட்டுப்படுற காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்குமானால் அதையெல்லாம் முதல்ல வெளியில எடுக்கணும்.
ஒரு குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, விருத்தி வேணும், இயேசு கிறிஸ்து என் இதயத்துக்குள்ள இருக்கணும், என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும். இயேசு கிறிஸ்து வீடு, அந்த வீடு ஆசீர்வாதம். எந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாங்களோ அந்த வீடு ஆசீர்வாதம். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டா என் வீடு ஆசீர்வாதம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டா உங்க வீடு ஆசீர்வாதம். இதான் முழு ரகசியம். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் சமாதானம். என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதம். முக்கியமான செய்தி, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு புரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வீட்டுள்ள பொருள்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினதா இல்ல அம்மா அப்பா தந்ததா, இந்த பொருள் எங்கிருந்து வந்துச்சு, அது ஒரு சேலையா இருக்கலாம், எந்த ஒரு பொருள்னாலும் இருக்கலாம், எந்த ஒரு காரியம்னாலும் இருக்கலாம். யார் கொடுத்தா, ஏன் கொடுத்தாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சில குடும்பத்திலே தேவையில்லாம ஏதோ ஒரு கயிறா இருக்கலாம், எந்த காரியம்னாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியம்னாலும் இருக்கலாம். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் ஒரு ஊசி கூட வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமா, சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வேண்டாம் அப்படிம்பாங்க, ஆனா அவங்க பொருள் ஃபுல்லா வீட்டில் வச்சிருப்பாங்க. அவங்க வேண்டாமா, ஆனா அவங்க பொருள் மட்டும் எனக்கு வேணுமா. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய கற்பனையை கை கொள்ளணுமா, அவருடைய கற்பனையை கை கொள்ளணுமா. அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்தார் அப்படின்னா, உன்னை போல பெருன நேசி, அன்பு கூறு அப்படிங்கிறார். இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்பு கூர்ந்தால் ஆசீர்வாதம், அதே நேரத்தில் தீமை செய்யும் போது, ஏமாத்தும் போது, கொள்ளையடிக்கும் போது, பொய் பேசி பொய்யா வாழ்ந்து சபிக்கப்பட்ட பொருள் ஏதாவது எடுக்கும்போது இதெல்லாம் சாபத்துக்குள்ள போயிருது. ஒரு வீட்டில் 4 பொருள் இருக்கலாம், அந்த 4 பொருளுமே நீங்க சொந்தமா சம்பாதிச்ச பொருளா இருக்கணும். மற்றவங்களுடைய ஒரு பொருள் வீட்டுக்குள்ள வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் நிறைய கழிச்சிருக்கேன். வேண்டாத பொருள்லாம் வெளியே திருதி போட்டேன், நிறைய கொடுத்துட்டேன். வேண்டாம், வீட்டில் தேவையில்லாத எதுவுமே வேண்டாம். ஏன்னா ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். 50-55 லட்ச ரூபா கடன், கண்ணீர் வடிச்சிருக்கேன். எங்கெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கேன், நான் எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன், என்னெல்லாம் செஞ்சிருக்கேன், எந்தெந்த பொருள்லாம் வீட்டுக்கு வந்துச்சு, இது யாரு கொடுத்தா, இது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்களை யோசித்து கர்த்தரை விட்டு என்னை எதெல்லாம் பிரிக்கி, இந்த பொருள் ஏன் வீட்டுக்குள்ள இருக்கு, இப்படி நிறைய பொருட்களை வேண்டாத பொருள்லாம் எடுத்து துரதி போட்டிருக்கேன், வேற யார்ட்டையோ கொடுத்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முதல்ல பரிசுத்தப்படுத்துவார். என் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது மட்டும்தான் ஆசீர்வாதம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க கூட இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகால வேளையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அன்னை என்னென்ன செய்யணும்? குடும்பத்திலே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, ஏதாவது ஒரு விக்கிரமான காரியம் இருக்கா, ஏதாவது உலக வழிபாடான ஏதாவது ஒரு காரியம் இருக்கா, ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா, தீட்டான காரியம் இருக்கா, வெறுப்பான காரியம் இருக்கா, செல்போனா இருக்கலாம், தேவையில்லாம எந்தெந்த காரியமா இருக்கலாம். சில குடும்பத்தில் என்ன பண்ணிடுவாங்க, செல்போனே களவண்டு வச்சிருப்பாங்க. அப்படியே இருக்குல்ல, இந்த கடைசி காலத்துல யார் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையாய் சம்பாதிச்சால் அதுல இயேசு கூட இருப்பார். பொய் பேசி பொய்யா வாழ்ந்து களவாண்டு
சொத்து சேர்க்கும்போது, பொருள் சேர்க்கும்போது, இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே பணம் சம்பாதிக்கணும், நகை சம்பாதிக்கணும், நகை வேணும், வீடு வேணும், மண்ணு மேல ஆசை, கார் மேல ஆசை, வண்டி மேல ஆசை, எத்தனை பொய் பேசி நல்லா யோசித்து பாருங்க. பக்கத்து வீட்டுல சொத்தெல்லாம் கொள்ளையடிச்சு ஏமாத்துன மாதிரி ஒரே பொய் தான். வாயை திறந்தாலே பொய் தான். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். இந்த செய்தி பேசும்போது சில குடும்பத்திலே ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க, சில குடும்பத்திலே அதெல்லாம் எப்படி செய்ய முடியும், அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் எப்படி செய்ய முடியும், இப்படி யோசிக்கிறீங்க. அப்ப ரெண்டு விதமான ஜனங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நீ கை கொண்டு, அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்திருக்காரோ அதுக்கு நம்ம கை கொண்டா போதும். நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டாத பொருளும் அவன் வீட்டில் இருக்க வேண்டாம்ப்பா, இதனால அவன் வீட்டுக்குள்ள உனக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறார். சில ஜனங்கள் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாஸ்டரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆமா, சில குடும்பத்துல நிறைய சொல்லலாம், வேண்டாம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா சில குடும்பத்துல நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும், எங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி சில குடும்பத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல தேவையில்லாத சில செத்துப்போன சில காரியங்கள், அதை பார்த்தா 30 வருஷம் 20 வருஷம் ஞாபகத்தமா வீட்டுக்கு வச்சிருப்பாங்க, பீரோல வச்சிருப்பாங்க, ஒளிச்சு வச்சிருப்பாங்க. கேட்டா அந்த ஒரு 15 வருஷம் முன்னாடி அப்படி நடந்துச்சு, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, அந்த பொருள்களை மட்டும் நான் என் வீட்டில் வச்சிருக்கேன். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஆவியானவர் உங்களுக்கு என்னெல்லாம் பேசுறாரோ, எதெல்லாம் வீட்டுக்குள்ளே வெறுக்க வேண்டிய காரியம் இருக்கு, வெறுக்க வேண்டிய காரியம் எதெல்லாம் இருக்கு, அதை நீங்க தான் யோசிக்கணும். நான் மறுபடியும் சொல்லுவேன், சில குடும்பத்துல விக்கிரகத்தில் உள்ள காரியங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது ஒண்ணு மட்டும் இருக்கட்டுமே, இது ஒண்ணு மட்டும் இருக்கட்டுமே அப்படிம்பாங்க. அது லாஸ்ட் பார்த்தா கொஞ்சம் நகையா இருக்கும். ஏன்னா சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். சபிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரத்தை வந்து சீ என்று வெறுத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம், அந்த குடும்பம் விருத்தி. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கேன். எப்படின்னா, நான் விக்கிரத்துல வாழ்ந்திருக்கேன், நான் மாந்திரிகத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு, நான் எதெல்லாம் விக்கிரத்தை செஞ்சு வச்சிருந்தேன், எதெல்லாம் அருவருப்பான காரியத்தை வச்சிருந்தேன், எல்லாம் தீட்டான காரியத்தை ஃபுல்லா வெறுத்து கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா சில வீட்டுல கிடக்கும். சில வீட்டுல பிறந்ததுலேருந்தே பிரதர், நாங்க வந்து சின்ன வயசுல நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம், எங்க வீட்டுல எந்த ஒரு பொருள் யாருக்குள்ள கிடையாது, நாங்க உண்மையா வாழ்றோம், நாங்க தேவனை பிரியமானபடி வாழ்றோம், உங்க செய்தி நாங்க டெய்லி கேட்போம், எங்க வீட்டுல எந்த ஒரு பொருள் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி சில குடும்பங்கள் உண்டு. அதனால ரெண்டு விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருப்பீங்க. உன் தேவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி. கர்த்தருடைய பார்வையில நம்ம செம்மையா வாழ்றோமா, அது ஒரு கேள்வி. அது ஒரு கேள்வி. அதை ஏன் கேள்வியா சொல்றேன் அப்படின்னா, மனுஷனுடைய பார்வையில நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம சொல்லியிருந்தோம், தேவன் இருதயத்தை பார்ப்பார். என் இருதயத்துக்குள்ளே என்ன காரியத்தை நான் யோசிக்கிறேன், தேவன் பார்ப்பார். என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, தேவன் பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார். தேவன் இருதயத்தை பார்ப்பார். உன் தேவனாய் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி. தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்போது நம்ம குடும்பம் எவ்வளவு விருத்தி இருக்கும், எவ்வளவு விருத்தி இருக்கும். நம்மளே நார்மலா யோசிச்சு பார்க்கலாமே, நான் தேவனுடைய பார்வையில
நான் செம்மையா இருக்கிறேன்ப்பா, செம்மையா செய்கிறேன்ப்பா, செம்மையா வாழ்றேன்ப்பா, செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உனக்கு தயை செய்து, முதல்ல தயை, இரண்டாவது இறங்கி. அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை சந்திக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே சபிக்கப்பட்ட பொருள் இருக்கக்கூடாது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கற்பனையை கைக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது ரெண்டாவது. மூணாவது, தேவனுடைய பார்வையிலே நம்ம செம்மையா இருக்கணும். அது மூணாவது. நாலாவது, நம்ம எப்படி இருக்கிறோம் என்று தேவன் பார்த்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நமக்குள்ள பாயிண்ட் மூணே பாயிண்ட் தான். ஒன்று, சபிக்கப்பட்ட பொருள். ரெண்டாவது, உன்னை போல பிறனை நேசி அன்பு கூறணும். மூணாவது, தேவனுடைய பார்வையிலே நான் உண்மையா வாழ்றேனா, செம்மையா வாழ்றேனா, நான் நீதியை பின்பற்றுகிறேனா. அது மூணாவது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நம்ம லைஃப்ல எப்போதும் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் விருத்தி அடையும். ஒருவேளை அண்ணே எங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை எனக்கு தெரிலண்ணே அப்படின்னா, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷன்ட்டையும் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். வீட்டில் ஒரு சின்ன டைரியாக இருக்கலாம், சின்ன புக்காக இருக்கலாம், சின்ன ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு பேக்காக இருக்கலாம், ஒரு சேராக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது வேற யாருக்குள்ளதான் இருக்கும். அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சில குடும்பத்தில் அப்படிலாம் நடக்கும். சில குடும்பம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் பார்த்தா வேற யாருக்குள்ள ஃப்ரெண்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சில குடும்பத்தில் அப்படிலாம் இருக்கும். தேவையில்லாமல் எந்த ஒரு பொருளும் ஆசைப்படக்கூடாது. பிசாசு எப்படிப்பா வாரான் அப்படின்னா அடுத்த பொருள் மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனை எங்க வருது அப்படின்னா ஆசை. எதை பார்த்தாலும் ஆசை, அது மேல ஆசை, இது மேல ஆசை, எல்லாம் ஆசை, எல்லாம் ஆசை. ஃப்ரெண்டு யாராவது கையில் வச்சிருப்பாங்க, அது எனக்கு வேணும், அது எனக்கு தா, அது எனக்கு தா, அது எனக்கு தா, அது ஒரு ஆசை. லாஸ்ட் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அது அவங்க பார்த்தா காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு வீட்டில் என்னெல்லாம் நடக்கு, தேவன் இதயத்தை பார்க்கிறாரு. செம்மையா வாழ்றோமா பார்க்கிறாரு. அவருடைய பார்வையில் நம்ம செம்மையா இருக்கிறோமா தேவனே பார்க்கிறார். அதனால இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமா இருந்தா கூட நம்ம இருதயம் தேவனோடு இருக்கணும் அப்படின்னா சில செக் பண்ணி பார்க்க வேண்டிய காரியம் நம்ம கையில தான் இருக்கு. முதல்ல உனக்கு தயை செய்து, ரெண்டாவது உனக்கு இறங்கி, மூணாவது அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இப்போ இன்னைக்குள்ள செய்தியில ஒரு 3 பாயிண்ட், அடுத்தவள் ஒரு 3 பாயிண்ட். முதல்ல சபிக்கப்பட்ட பொருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா, ரெண்டாவது கற்பனையை கை கொள்றோமா, மூன்றாவது கர்த்தருடைய பார்வையில செம்மையா இருக்கிறோமா. இந்த 3 பாயிண்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கிஃப்ட் என்னன்னே அப்படின்னா உனக்கு தயை, ரெண்டாவது உனக்கு இறங்கி, மூணாவது உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அந்த 18வது வசனம் அது வாக்குத்தத்தம். நம்ம வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு ஒருவேளை தள்ளி போன காரியமா இருக்கலாம், வீட்டில் தேவையில்லாத பொருள் காரியமா இருக்கலாம். அதுதான் சொன்னேன், நான் செல்ஃபோனை கூட சொன்னேன். ஏன்னா செல்ஃபோனில் இப்போ தேவையில்லாத ஆப்பில் பல மணி நேரம் பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்கு. சில கேம் ஆப்லாம் அம்மா அப்பா தான் ஏற்றி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகள் அதனால வம்பா போயிட்டு இருக்கு. அந்த பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டுக்கு, முழங்கல்ல நிற்க மாட்டுக்கு. சில வீட்டில் கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் கேம் தான் விளையாடுறாங்க. அவங்க குடும்ப ஜெபம் இல்லை, தேவனை தேடலை. அந்த செல்போன் வர்றதுக்கு முன்பாக அந்த குடும்பங்கள் எப்படி இருந்துச்சு, ஒரு 15 வருஷம் முன்னோட்டி அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருந்துச்சு. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை குடும்பத்துல வம்பா போயிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம சேர்த்து தொகுத்து பார்க்கணும். அது நம்ம கடமை தான். ஹல்லேலூயா.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். இருக்கிற இடத்திலே முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, சபிக்கப்பட்ட பொருள் எந்த பொருள் இருந்தாலும், எந்தெந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் வெளிப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில விருத்தி வேணும்ப்பா, ஆசீர்வாதம் வேணும்ப்பா. கர்த்தருடைய கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைக்கணும்ப்பா. அப்பா, எங்க மேல இறங்குங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. உங்க பார்வையில நாங்க செம்மையா இருக்கணும். உமக்கு பிரியமானபடி கற்பனை கை கொள்ளணும். அந்த கிருபைகள் தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. புது கிருபைலாம் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தில் முடுங்க ராஜா. உம்முடைய வல்லமை நான் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கத்த தொடுங்க. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க ராஜா. துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. என்னோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும். உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க காயப்பட்டு எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும், தலைமுறை சாவு எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தீங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்டினை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல ஆசீர்வாதம் வைங்க. எல்லா குடும்பம் பழுகி பெருகணும், விருத்தி அடையணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருப்தியாக ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிவுபடட்டும். ஒவ்வொரு குடும்பத்து மேல தெளிவுபடட்டும். பூமியின் மேல் அக்னியை போடுங்க. அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசன்படி ஒவ்வொரு குடும்பத்தில் அக்னி பற்றி பிடிக்கும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாள் முழுக்கத்தை பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உங்க கரத்துல பண்ணிடுவோம். கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் வருங்க. மாசமாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. டெலிவரி பொறுப்படுறாங்க. பரம வைத்தியர் கூடங்கப்பா. பிள்ளைகளுக்கு அப்பா, சில குடும்பத்துல திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்குங்க. ஏற்ற துணை தாங்க. மிஷினரி ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கிராம ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா, கடைசி காலத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபை தாங்க. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல முடியும். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழ கத்த கிருபை செய்யுங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கத்து சந்திக்கிறோம்ப்பா. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில சில குடும்பத்துல வைரஸ்ல பாதிக்கப்படுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்தாங்களோ பலவீனத்தை எல்லாம் நீக்கி பூர்ண சுகம் தாங்க ராஜா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா சுகம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும்பா. அப்பா, டெலிவரி பொறுப்புறாங்க. கர்த்தர் கூடங்கப்பா. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல சூழ்நிலை கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. உபத்திரத்தை மாற்றித்தாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசுறீங்க. வியாபாரத்தை பொறுப்புறாங்க. கம்பெனி பொறுப்புறாங்க. காலவேளையில் வேலைக்கு போறாங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். டிரைவிங்ல இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியர் ராஜா. பலகணிகளை திறந்து ஆசுறீங்க. முன்னும் பின்னுமா தெய்வ நிப்பாட்டுங்க. தேவனர்களே அப்பா மினிஸ்டர் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எல்லா தேச ஜனங்களும் அப்பா தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்று வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கும். இந்த நாளிலும் அப்பா என்னென்ன கருத்துல ஜெபிக்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். சில குடும்பத்துல கடன் அதிகமா இருக்கு. வீட்டு வாடகை கொடுக்கணும். எத்தனையோ பண தேவைகள் இருக்கு. எல்லாருடைய தேவைகளும் சந்திங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிடும். கர்த்தர் கூட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் விருத்தியாக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டும் அப்படிட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். முதியோர் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க. சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. எல்லாரையும் கத்த சார்ந்தீங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. டிரான்ஸ்ஃபர் ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க. தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. நாம் மட்டுமே அப்படிட்டும். துதிகர மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்கு ஜெபியுங்கள். நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.